சக்தி சக்திடா சக்தி சீக்கிரம் சக்தி சக்தி காணுடா. ஆமாடா. ஆனா சோப்பு இருக்கு, டவல் இருக்கு. அவன் தானே கத்துறான். குளிச்சா தண்ணி அசிஞ்சிருக்குமேடா. அசிலையேடா. சரிடா, இப்ப அவங்கல வாங்க போய் தேடி பார்க்கலாம். என்னாச்சு? இல்ல ஜெனி, சக்தி எங்க? சக்தி சக்தி குளிக்கணும்டா. காணோம். வாங்க போ. சக்தி 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 சந்தோஷம் தானே? எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? என்ன ஜெனி பேசுற? உனக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதுதான் எங்களுக்கு இருக்கும். அப்பவே சொன்னா கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம். இல்லடா, எப்பவும் ஏமாத்துற மாதிரி இந்த முறை விளையாடுறான்னு நினைச்சேன். அப்படியே இருந்தாலும் ஜெயில இருக்கும், இங்க எப்படி வருவான்? அப்படியே வந்தாலும் அவனுக்கு ஜெனி மட்டும் தானே தெரியும். அதான் நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். அவனோட தங்கச்சி நினைச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறோமோ? இல்லடா, அவன் தங்கச்சிக்கு இனிமே நாம தானே எல்லாம். அவன் தங்கச்சிக்கு என்னெல்லாம் செய்ய ஆசைப்பட்டனோ அதெல்லாம் நாம செய்யணும்டா. அப்பதான் இவன் ஆத்ம சாந்தியோட
யாரு சங்கரா? ஆமா, நீ யாரு? ஐயோ, நான் மினிஸ்டர் பேசுறேன்டா. சார் சொல்லுங்க சார். என்னத்த சொல்ற? நானும் ஒவ்வொரு தடவை போன் பண்ணும் போதும் யாரு யாருன்னு கேக்குறேன். நானும் கொஞ்சம் கூட அழுக்காம மினிஸ்டர் மினிஸ்டர் சொல்லி தொலைகிறேன். சார் டக்குன்னு உங்க வாய்ஸை கண்டுபிடிக்க முடியல, அதான் கொஞ்சம் குழப்பம். சரி, அதெல்லாம் விட்டு தொலை. போனவன் என்ன ஆனா? சார் போனவன யார கேக்குறீங்க? என்னது சோத்து இல்ல மாமூல் வாங்குறீல்ல? அதெல்லாம் மாசம் மாசம் கரெக்டா நடக்குது சார். என்னையாவது ஞாபகம் வச்சிருக்கியா? சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? படி அளக்கிற தெய்வம் சார் நீங்க, உங்களை போய் மறக்க முடியுமா? இந்த பேச்சு கொண்டு குறைச்சல. என்னடா ஒரு கிரிமினல நம்ம வேலையா அனுப்பிச்சோமே, அவங்ககிட்ட இருந்து எந்த வித பதிலும் இல்லையேன்னு கேட்டா நாங்க என்னமோ புரியாம அரசியல் நடத்துற மாதிரி லூசுத்தனமா என்னென்னமோ பேசிட்டு இருக்க. சார் 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 சாரி சார், போனவன் இன்னும் எந்த தகவலும் தரல. அவன் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் சார். தபார், போனவன் உயிரோட இருக்கானா செத்தானாங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. இன்னும் 2 நாள் பாப்பேன். இல்ல நடக்கிறதே வேற. சொல்லி ஓகே சார். ஓகே சார். என்ன ஓகே சார்? நீ சொல்ற ஓகே பார்த்தா சார் நீங்க சொல்ற மாதிரி 2 நாள் பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே நேரா போய் காரியத்தை முடிச்சிருவாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சார் நான் சொல்றது அந்த அர்த்தத்துல இல்ல சார். பின்ன எந்த அர்த்தத்துல சொன்னீங்க சார்? சார் இன்னும் 2 நாள் பாக்குறேன், இல்லன்னா நானே போய் பாக்குறேன்னு சொன்னேன் சார். ஏன் என்ன எழவாது பண்ணி தொலை, கை நீட்டு காசு வாங்குறீல்ல, ஏன் வேலையை முதல்ல முடிச்சு கொடு. என்னடா கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கு, மழை வருமோ? சரி வாங்கடா, சீக்கிரம் பொறுக்கிட்டு போலாம். டேய் பாத்தியாடா, வசந்த் நம்மள தனியா கைட்டு விட்டுட்டு ஜெனி கரெக்ட் பண்ண போயிட்டான்டா. டேய் டீசெண்டா பேசுறா, அவங்க 2 பேரும் லவர்ஸ், எப்படி வேணா இருக்கட்டும். அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம நாமளே வந்திருக்கணும். அதை விட்டு எதை பேசுறான் பாரு. ஆமாண்டா, நாமளே தான் கரெக்ட் பண்ணிருந்தா இந்த இடத்துல ஜாலியா இருந்திருக்கலாம்ல. டேய் ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? அவங்க 2 பேரும் லவர்ஸ், அது தப்பு இல்ல. நீ சொல்றது செட்டிங், அதான் தப்பு. நீ பாட்டுக்கு எதை சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல. சரிவா பொறுக்கலாம். என்னடா சொல்ற? என்ன ஆள விடுங்களா? பிறகுதான் சொல்றேன், பணம் இருந்தா என்ன பிரயோஜனம்? பிறகு பொறுக்க விட்டானுங்களா?